நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இந்த அதிகாலை வேளைக்காகவும் இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் இரக்கமாய் எங்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உம்முடைய கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் பலவிதமான பாதகங்களிலும் இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய ஆண்டிற்குள் இந்த ஜனவரி மாதத்திலே உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதிலே தேவன் கொடுத்த அந்த ஈவை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளை அவருடைய கரத்தில் ஒப்புவித்து நாம் தொடங்குவோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் தாரும் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். புதிய புதிய மாற்றங்களை தாரும். எங்களுடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை, ஏக்கங்களை, பெருமூச்சுகளை அறிந்திருக்கிற தேவன் இந்த ஆண்டிலே அதை எங்களுக்கு நீர் ஒருவர் மாத்திரமே அதை நிறைவேற்றி தர முடியும். மனிதர்களால் ஓரளவு முடியும், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே எங்கள் மீது கண்ணை வைத்து ஆசீர்வதித்து ஆலோசனைகளை தந்து அனுதினமும் உன்னை வழி நடத்துவேன். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவேன். வளமிக்க தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உன்னை மாற்றுவேன் என்று வாக்களித்த தேவன் இந்த வருஷத்தை எங்களுக்கு ஒரு செழிப்பான வருஷமாக மாற்றி தாரும் கர்த்தாவே. நீர் செய்வீர், செய்து கொண்டிருக்கிறீர். எம்மட்டும் உதவி செய்த எபனேசர் வருகின்ற ஆண்டிலும் எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை என் கண்கள் அந்த தேசத்திலே
வைக்கப்பட்டிருக்கும். அது நான் விசாரிக்கும் தேசம் என்று வசனம் சொல்லுகிறது. எது அவர் விசாரிக்கும் தேசம்? நம் குடும்பம்தான். நம் குடும்பத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறார். நான் விசாரிக்கும் தேசம் என்று நம் குடும்பத்தினரை அவர் சொல்லுகிறார். அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொண்டோமானால், நான் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடு என்று தேவன் சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆகவே இந்த நாளிலே நம்மை விசாரிக்கிற தேவனிடத்தில் நாம் அண்டிக் கொள்வோமானால் நாம் பிழைத்துக் கொள்வோம். அவர் இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை நம்மை நடத்துவார். கடந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை நடத்தி வந்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக, காருண்யத்திற்காக யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமான ஆவியோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உயர்த்தி, இயேசுவே, நீர் என் கரத்தை பிடித்து என் சுய சித்தப்படி நான் நடக்காமல் நான் வலதுபுறமாவது அல்லது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழியுதுவே என்று என் கரம் பிடித்து நீர் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இந்த ஆண்டை நீர் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தந்து நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே என்று நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு மனதோடு உம்மிடத்தில் கேட்கிறோம். முழு பொறுப்பையும் இந்த தினத்திற்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டிற்கான முழு பொறுப்பையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து நாங்கள் இந்த ஆண்டை தொடங்குகிறோம். ஆமேன். ஜெபிப்போமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த புதிய ஆண்டிற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கடந்த ஆண்டிலே இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த ஆண்டில் இல்லை. ஆனால் நீரோ எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே உமக்கு பிரியமுள்ள, உமக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். நீர் விசாரிக்கும் குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் உம்முடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த ஆண்டிலே உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் விளங்கச் செய்யும். அதுதான் எங்கள் தேவையாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி முதலாவது நாங்கள் உம்மை தேடவும், உம்முடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக, பிள்ளைகளாக, உமது பிள்ளைகளாக வாழவும் இந்த ஆண்டை ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக எங்களுக்கு மாற்றி நீர் தர வேண்டும். நீர் வழி நடத்த வேண்டும். எங்களை கண்ணோக்க வேண்டும். எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும். எங்கள் எல்லா தேவைகளையும் நாங்கள் மனிதர்களை நம்பி அல்ல, உம்மை நம்பி செய்ய, உமக்கு ஊழியம் செய்ய இந்த ஆண்டிலே
உம்மை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய உணர்வோடு கூட இந்த ஆண்டிலே நாங்கள் நடந்து செல்ல நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இந்த ஆண்டை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து தொடங்குகிறோம். நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. என் நெஞ்சம் தேவ ஆவியா நிறைந்து வழிந்தோடும், என்னுள்ளம் தேவ அன்பால் நிறைந்து என்று பொங்கிடும். என் நெஞ்சம் தேவ ஆவியால் நிறைந்து வழிந்தோடும், ஜீவ நதிகள் என்னில் இருந்து பாய்ந்தோடும். பயங்கள் அணுகிடாது, துயரங்கள் சேர்ந்திடாது, சோதனை வென்றிடாது, வேதனை தொடர்ந்திடாது. வென்றிடுவேன், வெற்றி சிறந்திடுவேன், சிறந்து விளங்கிடுவேன் உன் நாமத்தால். வென்றிடுவேன், வெற்றி சிறந்திடுவேன், சிறந்து விளங்கிடுவேன் உன் நாமத்தால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தரிசனம் நீ தந்தது, அழைப்புமே மாறாதது, ஜீவனும் நீ தந்தது, ஆளுகை நீ தருவது. வென்றிடுவேன், வெற்றி சிறந்திடுவேன், சிறந்து விளங்கிடுவேன் உன் நாமத்தால். வென்றிடுவேன், வெற்றி சிறந்திடுவேன், சிறந்து விளங்கிடுவேன் உன் நாமத்தால். என் நெஞ்சம் தேவ ஆவியால் நிறைந்து வழிந்தோடும், என் உள்ளம் தேவ அன்பால் நிறைந்து என்றும் பொங்கிடும். என் நெஞ்சம் தேவ ஆவியால் நிறைந்து வழிந்தோடும், ஜீவ நதிகள் என்னிலிருந்து பாய்ந்தோடும். சத்துரு எதிர் வந்தார், வெள்ளம் போல் கொடி பிடிப்பார். முடிவுகள் நான் செய்தார், முடிப்பது அவர் செய்வார். வென்றிடுவேன், வெற்றி சிறந்திடுவேன், சிறந்து விளங்கிடுவேன் உன் நாமத்தால். வென்றிடுவேன், வெற்றி சிறந்திடுவேன், சிறந்து விளங்கிடுவேன் உன் நாமத்தால். லா 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 லா. என் நெஞ்சம் தேவ ஆவியால் நிறைந்து வழிந்தோடும், என் உள்ளம் தேவ அன்பால் நிறைந்து என்று பொங்கிடும். என் நெஞ்சம் தேவ ஆவியால் நிறைந்து வழிந்தோடும், ஜீவ நதிகள் என்னில் இருந்து பாய்ந்தோடும். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிக்கப் போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையில வைத்து அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லை புரட்டி தள்ளி அதை அடைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, போர் சேவகர்கள் மாறி மாறி அதை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். சில பெண்கள், மகதலேனா மரியாள், சலோமி, இன்னும் சில பெண்கள், நமக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள்
என்று பேசிக்கொண்டே இயேசுவின் சரீரத்திற்கு வாசனை திரவியம் இடும்படியாக அதிகாலமே எழுந்து துணிச்சலோடு வருகிறார்கள். சீஷர்கள் வரவில்லை, பெண்கள் தான் வருகிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே வந்த பொழுது கல்லறை வாசலிலே கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. 2 தேவதூதர்கள் அந்த கல்லை புரட்டி தள்ளிவிட்டு அந்த கல்லின் மேலே அமர்ந்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளியே வர வேண்டுமானால் அவருக்கு முடியும். ஆனாலும் மனிதர்கள் செய்ய வேண்டியது, தூதர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, யார் யார் என்னென்ன கடமை உண்டோ அதை அவரவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கர்த்தரின் எண்ணமாக இருக்கிறபடியால் அவர் வெளியே வருவதற்கு கூட கல்லை புரட்டி தள்ள 2 தூதர்கள் தேவைப்பட்டனர். கல்லை புரட்டி தள்ளினர். ஆனால் லாசரு மரித்து விட்டான். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன். அவனை கல்லறையில் வைத்தாகிவிட்டது, அடக்கம் பண்ணியாகிவிட்டது, 4 நாட்களும் ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். மார்த்தாள் மரியாள் அவர் பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவர் ஆவியிலே கலங்குகிறார், கண்ணீர் விடுகின்றார். லாசரு கல்லறை எங்கே இருக்கிறது என்று கேட்டு வருகின்றார். வந்தவர் என்ன செய்கின்றார்? வேதா புத்தகத்தை எடுத்து என்னோடு வாசியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இவைகளை சொன்ன பின்பு, அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இந்த இடத்துல லாசருவையும் ஒரு கல்லறையையும் ஒரு கல்லை வச்சுதான் அடைச்சிருந்தாங்க. ஆனா எடுத்து போட்டது யாரு? மனிதர்கள் அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். 44ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலையால் கட்டப்பட்டிருந்தது, முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. வெளியே வர வேண்டுமானால் கற்களை புரட்டி தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் லாசரு வெளியே வர முடியும். எனக்கன்பானவர்களே, நம்முடைய இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உங்கள் இதயத்திலே நீங்கள் விதைத்து வைத்திருக்கிற, நாட்டு வைத்திருக்கிற கற்களை இந்த நாளில் தானே நீங்கள் பிடுங்கி கற்களை புரட்டி தள்ளுங்கள். எங்க இருக்கிற கல்லு? இதயத்திலே இருக்கிற கற்களை புரட்டி தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாது. இது இனிமேல் நடக்காது, இது இனிமேல் முடியாது, என் வாழ்க்கை இப்படியே தான் கழிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வெளியே வாருங்கள், கற்களை புரட்டி தள்ளுங்கள். என்ன கல்? கசப்பு என்னும் கல். கசப்பு கொள்ளாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கசப்பாகிய வேர் முளைத்து அது பெரிய மரமாகி அங்கு இயேசு வாசம் செய்யவே முடியாது, கசப்பு இருந்தால். அந்த கல்லை இந்த புதிய ஆண்டிலே சுமந்து கொண்டே செல்லாமல் நம் இருதயத்திலே யாரை குறித்தாகிலும் கசப்பு வைத்திருப்போமானால் புரட்டி தள்ளுவோம். அடுத்து வைராக்கியம். வைராக்கியம் எங்கே உண்டோ அங்கே சகல துர்க்குணமும் சண்டைகளும் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதையெல்லாம் எடுத்து பார்க்க நேரம் இல்லை, ஜெபிக்க வேண்டும். ஆகவே வைராக்கியத்தை புரட்டி தள்ளுங்கள். வாக்குவாதம்,
கணவன் மனைவி வாக்குவாதம், ஒருத்தர் ஒன்று சொல்ல இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்ல, இந்த வாக்குவாதத்தை குடும்பத்திலிருந்து அகற்ற வேண்டும். கணவன் பேசுகிறானா, மனைவி அமைதலாகிவிட வேண்டும். மனைவி பேச ஆரம்பிக்கின்றாளா, கணவன் அமைதலாகிவிட வேண்டும். அப்படியானால் அந்த சண்டையை உடனே நிறுத்தி விடலாம். இல்லை என்றால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்களே ஆனால் அது வாக்குவாதம் முத்தி அது அடிபிடி சண்டையாக மாறி கடைசியில் பிரிவினையில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. மதகை திறந்தால் தண்ணீர் எப்படி பெருக்கெடுத்து ஓடி வருமோ அதை போல வாக்குவாதம் முற்றும் பொழுது சண்டைகளும் அதை போலதான் இருக்கும். வாக்குவாதம், கோபம், எதற்கெடுத்தாலும் கோபம். கோபப்பட வேண்டிய இடத்தில் தான் கோபப்பட வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு இருக்கிற மக்களை நான் பார்த்தது உண்டு. ஆகவே கோபமாகிய கல், கசப்பாகிய கல், வாக்குவாதமாகிய கல், வைராக்கியம் என்னும் கல், எரிச்சல். சில பேரை நினைத்தாலே மனதிற்குள் எரிச்சல் வருகிறது, வெறுப்பு வருகிறது. அதை நாம் எடுத்து போட வேண்டும். அந்த கல்லை எல்லாம் இந்த நாளிலே, இந்த ஜனவரி மாதத்திலே தொடங்குகிற வருஷம், தொடங்குகிற ஆண்டிலே இத்தனை காரியங்களையும் நம் இதயத்திலே சுமந்து கொண்டு இந்த ஆண்டை கழிக்காதபடி இவைகளை எல்லாம் எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, லாசரு வெளியே வந்துட்டான். ஆனாலும் கட்டுகள், அவன் பார்க்க முடியல, கையசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, பேச முடியல. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். எந்த கட்டுல மாட்டி இருக்கீங்க? பாவமாகிய கட்டு, சிற்றின்பமாகிய கட்டு, மது குடி போதையாகிய கட்டு, இன்னும் பலவித கட்டுக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கட்டுகள். இந்த கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அப்பொழுது லாசரு உயிர் பெற்று நடந்தான், அவன் காரியங்களை செய்தான். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் உயிரற்று கிடைக்கின்ற காரியங்கள் துளிர்க்க வேண்டுமா? ஆரோனின் கோல் துளிர்த்தது போல துளிர்க்க வேண்டுமா? உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுது அர்ப்பணியுங்கள். சொல்லப்பட்ட கற்கள் எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்கள் வெளியே வர வேண்டும். அப்படியானால் கற்கள் புரட்டி தள்ளப்பட வேண்டும். இந்த புத்தாண்டிலே இந்த கற்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பிடுங்கி எறிகிறோம். கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம், வீண் வாக்குவாதம், இதையெல்லாம் எங்கள் இதயத்தில் இருந்து தூக்கி எறிகிறோம். வழியிலே நடக்கிற வீண் சண்டைகளிலே ஈடுபட்டுகிறவன் சும்மா போற நாய காதை பிடிச்சு ஆட்டுறதுக்கு சமானம்னு வசனம் சொல்லுகிறது. நமக்கு தேவையில்லாத காரியங்களில் நாம் ஈடுபடுத்தி கொள்ளாதபடி தேவனுடைய வசனத்தின்படி நடந்து இந்த கற்களை புரட்டி தள்ளி வெளியே வந்து நம்முடைய வாழ்க்கையில் உயிரற்று கிடக்கின்ற தன்மைகள் எல்லாம் உயிர் பெற்று எழ, நம்மை கட்டி வைத்திருக்கிற, நாமே நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள், எல்லா கட்டுக்களிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்களானால், நாம் விடுதலை பெறுவோமானால், கர்த்தர் நம் வாழ்க்கையில் உயிரற்று கிடக்கின்ற நிலைமைகளை எல்லாம் மாற்றுவார். நடக்க முடியாது, இது இனிமேல் வாழ்க்கையில் நிறைவேறாது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும், தழைக்க ஆரம்பிக்கும், கிளைகள் விட ஆரம்பிக்கும், பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும், கனி கொடுக்க ஆரம்பிக்கும். கனி கொடுக்கிற வாழ்க்கை இந்த ஆண்டு வாழ்வோம். எங்கள் இதயமாகியத்திலிருந்து எல்லா விதமான கற்களையும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தூக்கி எறிகிறோம் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொண்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கவன் டிவிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். புத்தாண்டிலே அவர்கள் பல புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தினமும்
120 ஏழை மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் உணவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் டைமில் உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் அதற்கு நாம் உதவலாம். எப்படியோ இல்லாமோ கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், புத்தாண்டும் கொண்டாடினோம். ஏழை மக்களை நினைத்து ஹெவன் டிவியில் உள்ள மக்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறபடியால் ஹெவன் டிவி ஊழியங்களுக்கு கர்த்தர் கரம் நீட்ட வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஹெவன் டிவி கர்த்தாவே, சேனல் மூலமாக செய்திகளை அறிவித்து மக்களை ஆதாயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட தினமும் 120 பேருக்கு மேலாக உணவுகளை அளித்து அவர்களுடைய ஒரு நேர பசியை ஆற்றி அநேகர் இந்த லாக்டவுன் பீரியட்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அநேகர் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த ஹெவன் டிவி கொடுத்த திட்டத்தை சகோதரன் பலருடைய உதவியோடு நிறைவேற்றி வருவதால் தான் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவரே, அது நீர் அறிந்தவராக இருக்கிறீர். இந்த நேரத்தில் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த திட்டம் நிறைவேறும்படியாக அவர்களுக்கு பண உதவி உம்முடைய பரத்திலிருந்து உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து நீர் கொடுத்து அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக வருகிறேன். அவர்களும் புத்தாண்டில் பிரவேசிக்கிறார்கள். பிறந்த நாளும் திருமண நாளும் அவர்களுக்கு இந்த புத்தாண்டிலே இன்றைக்கு கொண்டாடப்படுகிற மக்கள் அனைவரையும் உம்முடைய கரம் நீட்டி ஆசீர்வதித்தரலும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, யார் மீதும் கசப்பு, வைராக்கியம், போட்டி, பொறாமை, வெறுப்பு, கோபம், எரிச்சல் இவைகளையெல்லாம் அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வசனத்தின்படி ஒரு சுக வாழ்வு, செழிப்பான வாழ்வு, கனி கொடுக்கிற வாழ்வு, இயேசுவை மகிமைப்படுத்துகிற வாழ்வு, கனப்படுத்துகிற வாழ்வு வாழ என் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலே வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, சுகவீனத்தோடு கூட, படுக்கையில் இருக்கின்ற நிலையோடு கூட தொடரக்கூடாது. கர்த்தர் மாற்றுவார். குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள், உன் வியாதி படுக்கையை மாற்றுவேன், வியாதியை உன்னையிட்டு விலக்குவேன், உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்திலே கர்த்தாவை ஜெபிக்கிறோம். வியாதியிலும் வேதனையிலும் நோயிலும் பலவீன கட்டுகளிலும் படுக்கையிலும் இருக்கின்ற மக்கள் யாவரையும் நீ கண்ணோக்கி பார்த்து இந்த புத்தாண்டிலே புதிய பலன், புதிய மாற்றங்கள், புதிய சுகம், புதிய ஆரோக்கியம், குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் குணமாக்கி பரிசுத்த ரத்தம் பாய்ந்து செல்லட்டும், குணமாக்கட்டும், ஆரோக்கியமாக்கட்டும், சுகத்தோடு பலத்தோடு இந்த ஆண்டிலே அவர்கள் வாழ நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு நேரமாக மாற்றி தந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், அல்லேலூயா. God bless you. Happy New Year, Happy New Year, Happy, 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 Happy New Year. Joy, 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 everlasting joy. Jesus gave us joy, everlasting joy. Happy New Year, Happy New Year, Happy, 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 Happy New Year. Joy, 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 everlasting joy. Jesus gave us joy, everlasting joy. Happy New Year, Happy
happy, 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 happy New Year. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தரும்